விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கரம்பு நிலத்தில் மாடு மேய்த்தபோது ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறு தகராறு அடித்து கொள்ளும் அளவுக்கு சென்றது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த மழையம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் 17 வயதான விக்னேஷ். அதே பகுதியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். படிக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் தந்தைக்கு உதவியாக இருந்து வந்த விக்னேஷ் சம்பவத்தன்று மாலை பசுமாட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றுள்ளார். அதே பகுதியை சேர்ந்த நாராயணசாமி என்பவருக்கு சொந்தமான கரம்பு நிலத்தில் தன்னுடைய பசுமாட்டை மேய்ச்சலுக்கு கட்டியிருக்கிறார் விக்னேஷ். அதை பார்த்த நாராயணசாமியின் பக்கத்து நிலத்துக்காரரான பூபதி என்பவருக்கு மூக்கு வேர்த்துள்ளது. மாட்டை மேய்ச்சலுக்கு விட வேறு இடமே உனக்கு கிடைக்கவில்லையா என்று சத்தம் போட்டுக்கொண்டே வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இரு குடும்பத்தினரும் அங்கு வந்துவிட்டனர். சிறிது நேரத்தில் அவர்கள் இரு குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதமுற்றி கைகலப்பானது. அப்போது ஆவேசமடைந்த பூபதியின் தந்தை சுப்பிரமணி விக்னேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அவருடன் சேர்ந்து அவருடைய மகன்களான பூபதியும் அஜித் என்பவரும் சரமாரி தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். இந்த கண்மூடித்தனமான தாக்குதலில் சிறுவன் விக்னேஷ் மற்றும் அவருடைய தந்தை வீரப்பன், தாய் மலர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மூவரையும் அந்த பகுதியினர் மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் விக்னேஷ் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த திருவெண்ணைநல்லூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து பூபதி, அஜித் மற்றும் சுப்பிரமணி ஆகிய மூவரையும் கைது செய்தனர். மாடு மேய்ச்சலுக்கு விடப்பட்டதில் ஏற்பட்ட சிறு தகராறு ஒரு பள்ளி மாணவர் அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சென்றிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.